வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாக்ஸ் டைப் இருக்கிற ஒரு ஸ்கொயர் ஷேப். பாருங்கள், இந்த ஸ்டாண்டை வந்து எப்படி மாட்டலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமா? டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ பார்ப்போம். இப்போ இதுதான் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பாக்ஸ் டைப்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாண்ட் இது பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரேம் இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இது வந்து நம்ம முன்னாடி யூஸ் பண்ண 18 இன்ச் ஃப்ரேமு. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆரி ஒர்க் போடுற எல்லாருக்குமே இந்த ஃப்ரேம் தெரியாமல் இருக்க சான்சஸ் இல்லை. இந்த ஃப்ரேமில் நம்ம துணியை மாட்டி இந்த ஸ்டாண்டில் நம்ம ஃபிட் பண்ணி இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்போம். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி மாட்டி தானே பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து இந்த ஃப்ரேம் தேவையே இல்லை. ஸ்டாண்டிலே நம்ம துணியை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் நமக்கு இப்போ தேவையில்லை. சரியா? இதில் இந்த ஸ்டாண்டில் எப்படி மாட்டலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி 4 கால் கொடுத்துருக்காங்க. 4 சைடு வந்து மாட்டுறதுக்கு 4 இது கொடுத்துருக்காங்க. இந்த மேலே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது. இந்த ஸ்க்ரூ இதை நல்லா லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்ட் பண்ண அதில் மாட்டிட்டு அப்படியே இதை டைட் வச்சுக்கிறது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி மெத்தட் தான் ஃபிட் பண்ணுறது. எப்படி அசம்பிள் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு டைப், அதாவது ஆமாம், இது பாருங்கள், இது வந்து கிளிப்ஸு. இந்த கிளிப்பில் வந்து ஒரு 12 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான கிளிப்பாக இருக்குது இது. இந்த மாதிரி பாருங்கள், செட்டாக இது வருது. இந்த ஸ்டாண்டு வாங்கினா இந்த கிளிப்பும் சேர்த்து நம்ம வாங்கிக்கணும். சில கடையில் வந்து தனியாகவும் கொடுக்குறாங்க, வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். சிலதில் வந்து இது செட்டாகவே விற்கிறாங்க. நான் தனித்தனியாக தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி இது ஒரு பாக்ஸில் 12 பீஸு, ஒரு டஜனை கொடுக்குறாங்க. இது வந்து இந்த பாருங்கள், இந்த 12 பீஸ் இருக்கா. இது எப்படி மாட்டலான்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் அசம்பிள் பண்ணிக்கணும். ஸ்டாண்டோட ஃப்ரேம் வந்து, அதாவது இந்த ஸ்கொயர் ஷேப்பு, இதுக்கு நம்ம கால் மட்டும் ஃபிட் பண்ணணும். இந்த 4 கால் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த கம்பி மாதிரி நல்லா, அந்த கம்பியுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த கம்பியை வந்து இப்போ எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்க பிளாக் கலர் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா லூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக லூஸ் பண்ணோம்னா அந்த ஆணி வந்து நமக்கு வெளியே வந்துடும். ஸ்க்ரூவில் இருக்க ஆணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கொஞ்சம் வெளியே வந்துட்டு லைட்டாக அது மட்டும் மாட்டின மாதிரி இருக்கும். இப்போ நல்லா உள்ளே தள்ளிடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், உள்ளே லாஸ்ட் வரைக்கும் தள்ளிட்டு இதை டைட் வச்சிடணும். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியானது தான். இந்த மாதிரி ஆடவே இல்லை பார்த்தீங்களா, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த மாதிரி தான் 4 சைடுமே மாட்டிக்கணும். நல்லா லாஸ்ட் வரைக்கும் தள்ளிட்டு ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரூவை டைட் வைக்கிறதுல தான் இருக்குது. நல்லா வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் நமக்கு எந்த ஒரு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்மெலாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம கையிலே வந்து இது டைட் வச்சுக்கலாம். நல்லா ஃபுல்லாக அப்படி லூஸ் பண்ணிட்டோம்னா லாஸ்ட் வரைக்கும் நமக்கு உள்ளே போயிடுது. உள்ளே போனதுக்கப்புறம் இதை நம்ம மாட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த கால் பகுதி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால ஃப்ரேம் கூட ரொம்ப ஷேக்லாம் ஆக மாட்டேங்குது. நமக்கு 18 இன்ச் ஃப்ரேம் வந்து பண்ணுறப்ப கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் இருக்க பெரிய ட்ராபேக்கே அந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஆடிகிட்டே இருக்கும். லெஸ் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா கனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான். 4 பக்கம் மாட்டியாச்சு. இவ்வளோதாங்க. இதுக்கு தனியாக ஃப்ரேம்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டாண்டு மட்டும்தான். இப்போ இந்த ஸ்டாண்டில் இந்த துணி எப்படி மாட்டலான்னு சொல்லி பார்ப்போம். நான் ஒரு மார்க் பண்ண துணி வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது பேக் சைடு நான் வச்சுருக்கேன், நெக் பார்ட்டு. இதை வந்து நான் இந்த ஸ்டாண்டுக்கு மேலே நான் போட்டு இந்த கிளிப் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி 2ஆக வச்சுட்டு இதை இப்படி விரிச்சிட்டோம்னா இப்படி பிடிச்சி அமுக்கிறப்ப அது விரிஞ்சிடும். நம்ம துணிக்கு மாட்டுற கிளிப்பு மாதிரி நல்லா அது அப்படியே விரிஞ்சிருது. இப்போ இந்த நெக் சைடு வச்சுருக்கிறது வந்து வச்சுட்டு கீழே சைடு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளிப்பு போட போகிறேன். இந்த மாதிரி கீ பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பு போடுறேன். இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்த கிளிப்பு போடுறப்ப வந்து ஒரு 2 பேர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஒரு ஆளாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா துணியை வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக ஒரு ஆள் பிடிச்சிட்டு இன்னொரு ஆள் நம்ம இந்த கிளிப்பு மாட்டுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே ஆள் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான்.
இல்லை போக போக எனக்கு பழகிருமா என்னன்னு தெரியலை. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறனால எனக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ரேம்னால் நம்ம நல்லா எல்லா பக்கம் துணியை இழுத்துக்குவோம் இல்லையா? இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம கையிலே ஒவ்வொரு சைடு நம்ம பண்ணுறனால ஒரு சைடு பண்ணுறப்ப இன்னொரு சைடு கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இருங்க நல்லா காட்டுறேன் நான். இதை பாருங்கள், ஒரு கிளிப் மாட்டியிருக்கேன் இல்லையா? இப்போ பக்கத்துலேயே இன்னொரு கிளிப்பு இதே மாதிரி எடுத்துகிட்டு இதை இப்படி ரிவர்ஸில் வச்சோம்னா இதை போட்டு இப்படி அமுக்குனா இப்படி அது ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த சைடு நான் போட்டுறேன். ஆமாம், அவ்வளோதான். இப்போ இதுவுமே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு 2 போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நடுவில் கேப்பில் இன்னொன்று போடலான் இருக்கேன். ஓரளவு ஸ்டிஃப் வந்ததுக்கப்புறம் திருப்பி எடுத்து கூட நம்ம டைட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 சைட் போட்டுக்கலான்ட்டு. இப்போ நம்ம எந்த சைட் போட்டிருக்கோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம போடுறோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம போடணும். இப்போ இந்த பேக்கில் அதே சைட்லேயே அப்படியே அந்த ஆப்போசிட்டில் நான் போடுறேன். லெஃப்ட்டு ரைட்டு எதுவும் போடாமல் கீழே நான் போட்டேன். இப்போ அடுத்து மேலே கிளிப்பு போட போகிறேன். அப்போ தான் அந்த ஸ்டிஃப் வந்து கரெக்டாக நமக்கு வருது. இல்லைனா ஒவ்வொரு சைடு இழுக்கிறப்ப ஷேப் மாறிடுது, நெக்கோட ஷேப் வந்து மாறிடுது. அதனால் ஃபஸ்ட்டு ஷேப்பு மாறக்கூடாது. அதே சமயத்தில் நமக்கு வந்து காட்டு வந்து ஃபிட்டாகவும் வேணும் இல்லையா? அப்போ தான் ஆரி ஒர்க் போட நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ ஆப்போசிட்டில் நான் கிளிப் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து மெயினாக வந்து இந்த ஸ்டாண்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நெக்கு ஃபுல்லாக டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும். 18 இன்ச் ஃப்ரேம்னால் கொஞ்சம் நம்ம அந்த பேக் ஒர்க் வந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம். அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இப்போ நேராக குர்த்தியாச்சு. கீழே நான் பின் போட்டேன், அடுத்து மேலே போட்டேன். இப்போ லெஃப்ட் சைடு இழுத்து இந்த மாதிரி நல்லா சுருக்கமே இல்லாமல் வச்சுட்டு கிளிப் போட போகிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு தான் நான் சொன்னேன், முதலே ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கிளிப்பு எடுக்கிற வரைக்கும் நம்ம கை எடுத்துகிறோம் இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுது. திருப்பி அதே ஃபோர்ஸ் நம்ம இழுத்து ஒரு கையில் நம்ம பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு சைடு ஒருத்தவங்க பிடிச்சிட்டு இன்னொரு சைடு நம்ம கிளிப்பு போட்டோம்னா நல்லா ஃப்ரீயாக நம்ம வந்து டக்குன்னு நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி லெஃப்டில் 2 கிளிப் போடுறேன், 2 போடுறேன். ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் 2 போடுறேன். அதுக்கப்புறம் வேணும்னா இப்போ பாருங்கள், தட்டி பார்க்குறேன். நம்ம ஃப்ரேமில் தட்டுற மாதிரியே தட்டி பார்க்குறேன். அந்த அளவு ஸ்டிஃப்னஸ் வச்சுட்டு லாஸ்ட்டு இந்த சைடு வந்து இப்போ அந்த கிளிப் போட போகிறேன். சில கிளிப்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. நம்ம ஒரு கையில் இந்த 2 பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் வச்சு அமுக்கி நம்மளால் போடவே கஷ்டமாக இருக்குது. 2 கையையும் வச்சு அமுக்குனா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுவே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் வலிக்குது. சில குட்டி குட்டி ட்ராபேக்ஸ் இதில் இருக்க தான் செய்யுது. மற்றபடி ஃப்ரேம் வந்து பெருசாக இருக்கனால நம்ம நல்லா கால் நீட்டி நம்ம பக்கத்தில் வச்சு நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணலாம். ரவுண்டு ஃப்ரேம் அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் நம்ம அந்த கால் உள்ள ஒரு சைடு தான் விடுற மாதிரி இருக்கும், ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி இருக்காது. இது வந்து கீழே வந்து நல்லா அந்த ரெக்டாங்கிள் ஷேப், இது ஆக்சுவலி ஸ்கொயர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு செவ்வக வடிவ ஸ்டாண்டு மாதிரி இருக்கனால நம்ம 2 காலுமே உள்ளே நம்ம நல்லா ஃப்ரீயாக கால் நீட்டி உட்காந்துட்டு பக்கத்தில் வச்சு நம்ம போடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 4 பக்கமும் மாட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து இந்த லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ மாட்டின இடத்த எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு தடவை டைட் வைக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்களேன். ஒரு கையில் அமுக்கவே முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது தான் நான் 2 கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி அதை மாட்டுற மாதிரி வருது. அவ்வளோ டைட்டாக இருக்குங்க இது. அதை ஒரு துணி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா அது கையில் அழுத்துது. சிலது வந்து லூஸாக இருக்குது, சிலது வந்து கொஞ்சம் கரெக்டான மாதிரி இருக்குது. ஒரு சிலது தான் இந்த மாதிரி டைட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண மேபி லூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம்னால இது டைட்டாக இருக்கோ என்னமோ.
இப்போ 3 கிளிப்பு போட்டுட்ருக்கேன். 2 முடிச்சு. இன்னுமே எனக்கு கொஞ்சம் அந்த பாருங்கள் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க மாதிரி தான் இருக்குது துணி. இன்னும் கொஞ்சம் டைட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருப்பி நான் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் டைட் வச்சு காட்டுறேன். இந்த ஸ்டாண்டு எப்படி மாட்டலாம், துணி இதில் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். அதனால தான் சரி நம்ம வாங்கியிருக்கோம், இதே டவுட் தான் எனக்கும் இருந்துச்சு. சரி நம்ம டவுட்டு மாதிரி தான் நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எதுவும் ஆரி ஒர்க்லாம் போடாமல் இந்த ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸிங் மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஆனால் இது என்ன ஒரு இதுனா துணி வந்து டேமேஜ் ஆகாதுங்க. நம்ம 18 இன்ச் ஃப்ரேம்னால் கொஞ்சம் அந்த நம்ம எப்படினாலும் நம்ம அந்த நாடாவை சுற்றி தான் ஃப்ரேமை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த துணி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஜாஸ்மின் துணியோ அப்புறம் அந்த நம்ம சாரீ சில்க் சாரியோட மெட்டீரியல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் பயந்து தான் பண்ணுவோம் இல்லையா, இழுத்து நம்ம டைட் வைக்கிறப்ப. இதில் வந்து அந்த கவலை ரொம்ப நம்ம பட வேணாம். கிளிப்பு வந்து நம்மளை எந்த விதத்துலேயும் டேமேஜ் பண்ணாமல் துணியை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்குது. அதனால் இந்த இது வந்து அதை சொல்லலை, இந்த காட்டு வந்து இந்த எப்படின்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சில சின்ன ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யுது. அது நமக்கு போக போக நமக்கு பழகிருச்சு அப்படின்னா அது பெரிய விஷயமா தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அடுத்து பண்ண போகிற ப்ளவுஸ் வந்து இதில் தான் நான் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஓரளவு டைட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரேம் வாங்குனீங்க அப்படின்னா டைப் பண்ணி வச்சு பாருங்கள். இதனுடைய சைஸஸ் வந்து 24 இருக்குங்க. நீளம் வந்து 24 இன்ச் இருக்குது. அகலம் பார்த்தோம்னா 16 இன்ச் இருக்குது. ஸோ 24 இன்ச் ஃப்ரேம் இது. நம்ம 18 தான் ரவுண்ட் ஃப்ரேமு, இது வந்து 24 to 16. நல்லா இருக்கா பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு இம்மீடியட்டாக காட்டும். இனி அடுத்து இந்த காட்டில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடலான்னு இருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளியராக ஐடியா உங்களுக்கு வந்து புரியும். அதனால் எதனால இந்த காட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு ரீசனபிள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.